வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். வேலூர் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு பொங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின், கடலூர் நிலக்கரி சுரங்கத்திற்கு பொங்காதது ஏன் என அன்புமணி கேள்வி. சென்னையில் பெய்து வரும் மழையால் மக்கள் அவதி, தண்ணீர் தேங்கி நிற்பதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வேலூரில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் பாய்ந்தோடியதால் பொதுமக்கள் அவதி. நாகை மாவட்டம் செம்பியன் மகாதேவியில் மழை காரணமாக வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் கவியழகன் என்ற சிறுவன் உயிரிழப்பு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக உடுமலை பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்று வட்டார பகுதிகளில் கழுதைப்பால் விற்பனை அமோகம், ஒரு சங்கு பால் 100 ரூபாய்க்கு விற்பனை. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் நீல நிற கண்ணாடி மணி மற்றும் சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் கண்டெடுப்பு. நெல்லையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வில் தகுதிச் சான்று இல்லாத 12 தானிக்கள் பறிமுதல், 2.5 லட்சம் ரூபாய் தண்டம் விதிப்பு. அணிகலன் தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 பவுன் 58,280 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்வு.